அண்ணே நம்ம வந்து பிரசாத்னே சிவகங்கை மாவட்டம். நம்ம வந்து நாட்டார் மூலம் மாடு வந்து ஒரு மாடு மதுரை மாவட்டம், ஒரு மாடு சிவகங்கை மாவட்டம். ரெண்டுமே மாமாவை மாடு தான். நீங்கள் எத்தனை வருஷமாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறீங்க? நம்ம பாரம்பரியமாக நம்மள்ட்ட மாடு நிற்கிது. ஜல்லிக்கட்டு மாடு? ஆமாம், ஜல்லிக்கட்டு மாடு நம்மள்ட்ட பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பாட்டை மூட்டும் காலத்துலேருந்து அப்போ இருந்து நம்மள்ட்ட மாடு நிற்கிது. மாடு நிற்கிது. ஆமாம், மஞ்சட்டு மாடு நம்ம கட்டத்தில் எப்பயுமே நிற்கிது. ஆமாம். அந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுல உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குது? நமக்கு டோக்கன் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. டோக்கன் இந்த வருஷம் ஒரு அண்ணன் ஒரு கொடுத்தாங்க, கொடுத்தனால சந்தோஷமாக அடைச்சோம். டோக்கன் கிடைக்கிறதே சிரமம். நாங்கள் விவசாயம் குடும்பம், டோக்கன் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. ஆனால் நீங்கள் மாடு எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை காமிச்சிச்சு, நல்லா சந்தோஷம். உங்கள் மாடு களத்தில் இறங்கிருச்சு? ஆமாம், களத்தில் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்லா வின் பண்ணிருச்சு. என்னென்ன பிரைஸ் கிடைச்சது நமக்கு? தங்க காசு, சேரு, மிக்ஸி, ஃபேனு, தலைவாணி, வேறு அண்டா, நிறைய பிரைஸ் இன்னைக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள் மாட்டோ பேரை சொல்லி எங்கள் களத்தில் அறிவிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பேரை சொல்லும் போது நமக்கு வந்து நம்ம கீழே நிற்கிற மாதிரியே இருக்க மாட்டோம், வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த பேர் சொல்லும் போது தான் நம்ம மாடு வந்து பேர் சொல்லும் போது உடனே புல்லரிச்சிடும். அது வின் பண்ணுற போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு வருஷம் கஷ்டப்படுறது பூரா அன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாளுக்காண்டி தான் நம்ம இது மாடு. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குன்னு ரெடி பண்ணி கொண்டு வர்றீங்கல்ல, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து களத்தில் அவுக்குற வரைய என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க? நம்ம மஞ்சட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே காலையில் எந்திரிச்சு நடை பிடிச்சிருவோம். நடை பிடிச்சிட்டு நீச்சல் போட்டுருவோம். டெய்லி மாட்டை அலசிடுவோம். வாரத்தில் 2 நாள் நீச்சல் போட்டுருவோம். நீச்சல் போட்டு அதுக்கு சாயந்தரம் காலையில் விதை தீவனம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மாட்டை ரெஸ்ட்டை போட்டுருவோம். ரெஸ்ட்டை போட்டு மஞ்சட்டுக்கு மாடு கொண்டாடும் போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை விரதம் இருந்துருவோம். மாடு வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டில் சாமி கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டு கட்டத்தில் பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா இருக்கவங்க சாமி துண்ணூறு போடுவாங்க. துண்ணூறு போட்டு நல்லபடியாக மாடை ஏற்றி விடுவாங்க. மாடை ஏற்றி விட்டு நாங்கள் மாடு ஜெயிச்சு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு ஃபோன் எடுத்து சொல்லிடுவோம். மாடு ஜெயிச்சுட்டு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸோட ஊருக்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ரைஸோட ஊருக்குள்ளே போகும்போது ஊரே வேடிக்கை பார்க்க, மாடு ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்னு, பரவாயில்லடா மாடு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, மாடு ஜெயிச்சிருச்சுடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நீங்கள் மாடு கொண்டு வரீங்க, மாட்டுக்காரர்கள், உங்களுக்கு போதிய வசதிகள் போதிய ஏற்பாடுகள் அங்கே இருக்குங்களா? பரவாயில்ல, இந்த பாலமேடு மஞ்சாட்டு சூப்பராக இந்த வருஷம் நடத்திட்டாங்க. எந்த ஒரு ஏற்று மாடு எதுவும் போடலை. டோக்கன் பிரகாரம் வரிசையாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு சிரமமும் இல்லை. நான் ஆடுக்கு நைட்டு வந்து கொண்டா மாடை கொண்டு படுக்க போட்டோம். அது ஆடு படுத்துருந்துச்சு. மாடு டோக்கன் பிரகாரம் கூப்பிட்டாங்க. டோக்கன் பிரகாரம் மாடை ஏற்றினோம். மாட்டு நீட்டாக கொண்டாந்து மாடை ஊற்றோம். எந்த ஒரு மாட்டுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நீட்டாக அவுத்து கொடுத்தாங்க. டோக்கன்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்களா ஆன்லைனில்? டோக்கன் எங்களுக்கு நாங்கள் விவசாய குடும்பம், கொஞ்சம் ஒவ்வொரு ஆளே கொஞ்சம் கேட்க வேண்டியதாக இருக்குது. கேட்டு ஒரு அண்ணன் கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுத்தனால மாடு இந்த மாடு வந்து வெளியூரில் அவுத்த மாடு, வெளியூரில் நல்லா விளாண்ட மாடு, வெளியூரில் விளாண்ட மாடு. சரி, இந்த டோக்கன் கிடச்சதுனால இன்றைக்கி பாலமேட்டில் கொண்டாந்து அடைச்சோம். இன்றைக்கி பாலமேட்லையும் நல்லா விளாட்டுதேன். ஒரு ஆள் கட்டினாப்புல நல்லா கழட்டி விட்டு குத்தி விட்டு தான் வந்துச்சு. இன்னைக்கு அந்த மாடு வேற ஒரு 7-8 கட்ட பார்த்துருக்கு. அது வந்து கோயில் மாடு, சண்டி வீரன் பேரு. சண்டி வீரன்? ஆமா, இந்த சண்டி வீரன் கோயில் மாடு. ஓ, சண்டி வீரன் தான் இன்னைக்கு வின் பண்ணியிருக்காரு. ஆமா, சண்டி வீரன். இது வந்து பாவா. சரி, இன்னைக்கெல்லாம் அந்த பாவான்ற மாடலாம் இன்னைக்கு வந்து வெளியே இங்கே விளாண்டாப்புல. சண்டி வீரன் வந்து கயிறு போற இடத்துல 2 பேருக்கு குத்து. ஒரு 365 நாள் வளர்த்ததுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காண்டி தான் இன்னைக்கு மாடே வளர்த்தோம். அதாவது இந்த மாடு ஆடு வளர்க்குறவங்க வந்து எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. 100 ரூபா இருந்தால் கூட செலவு அந்த நமக்கு செலவு பண்ண தோணாது. மாட்டுக்கு ஆட்டுக்கு எதாவது தீவனம் இல்லையா, அதை வாங்குறா அப்படின்னு அதைத்தான் தோணும். இப்போ பெண்கள்லாம் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு மாடு அதிகமாக வளர்க்குறாங்க, களத்துக்குலாம் கொண்டு வர்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பெண்கள் அது வந்து பெண்கள் வளர்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். முன்னாடி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ வந்து பெண்கள் மாடு அடைக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மாடு அவுக்க வேண்டியது. அவங்க மாடு ஒன்றும் பண்ணாது, மற்றவங்க மாடு என்ன பண்ணு சொல்ல முடியாது. மற்ற மாடுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னோட பேர் வந்து கார்த்தி, மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு தூரங்குளம் என்னோட ஊர். வந்து என்னோட மாடு பேர் வந்து கோயில் மாடு தான். என்னோட வீட்டில் கோயில் மாடு மாதிரி, மாடுன்னு சொல்ல மாட்டோம். இதோட பேர் வந்து சண்டி வீரன். சண்டி தான் கூப்பிடுவோம் செல்லமா. இன்னைக்கு வந்து நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு வாடி. இதுக்கு வெளிவரட்டு ஒரு 6 விரட்டு வந்துருக்கோம். 6 விரட்டுலையுமே நிறைய ரிசல்ட் கொடுத்துச்சு எங்களுக்கு. இதுக்கு வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து ட்ரை பண்ணுவோம், டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் மூலியமாக ஒரு டோக்கன் வந்துச்சு. டோக்கன் வந்து அவுத்ததில் மாடு வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்டு நல்லா வந்துச்சு. அது பெரிய சந்தோஷம். அது அவுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு, என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் அவுத்ததுக்கப்புறம் எங்களால் அது சந்தோஷம், அதை சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ இந்த மாடு வின் பண்ணி இப்போ கொண்டு போகிறீங்க, உங்கள் வீட்டிலலாம் எப்படி எடுத்துக்குவாங்க? வீட்டில் அவுத்தாச்சான்னு ஒரு 10 டைம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மாடு அவுக்கிற வர ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவுத்து முடிச்சோன்னு வீட்டில் சொன்னோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கனால உடனே அவங்களும் பார்த்துடுறாங்க மாடு வின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்களே உங்கள் மாடு அவுத்ததை டிவியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது இப்போ நான் இப்போ அவுத்துலேருந்து ஒரு 10 டைம் அந்த வீடியோ நான் பார்த்துருப்பேன். எப்படி வந்துச்சுன்னு அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
மாடு இப்போதான் பிடிச்சி கட்டியிருக்கோம். இப்போ 10 தடவை நாங்கள் மாடுன்னு சொல்ல மாட்டோம், சண்டி சண்டி தான் கூப்பிடுவோம். மாடுன்ற வார்த்தை வாயிலேருந்து வராது. சண்டி எங்கே போச்சு, சண்டி தீவனம் வச்சாச்சா, அந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். மாடுன்ற வார்த்தையே வராது எங்கள் வாயில். இதை வந்து எங்கள் வீட்டில் ஒரு குலசாமியாக தான் பார்க்குறோம். நம்ம மாடு இன்னைக்கு வந்து வின் பண்ணி கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 365 நாளில் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மாடு இந்த ஒரே ஒரு சந்தோஷம் தான், சின்ன சந்தோஷம் தான். இந்த மாடு ஜெயிச்சிருச்சு. இந்த மாதிரி மதுரை மாவட்டம், இது மதுரை மாவட்ட மாடு, அங்கிட்டு நிற்கிற பாவான்ற மாடு சிவகங்கை மாவட்ட மாடு. அந்த வின்னுன்ற ஒரு வார்த்தைக்காண்டி தான் 365 நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்கிறோம்னு எங்களுக்கு தெரியலை. ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மிக்சி, அண்டா, சேரு, தலைவாணி, ஃபேனு, தங்க காசு, டிஃபன் பாக்ஸு, ஒரு ஏராளமான ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்காப்புல. எங்கள் பிள்ளை மாதிரி நாங்கள் வளர்த்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆமாம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உள்ளே வந்து மாடு அவுத்துட்டு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது ஃபீல் பண்ணும்போது அதோட அருமையே தெரியும் நமக்கு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்டா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த மாதிரி மாடு ஜெயிச்சிருச்சு. அஞ்சூர் நாடு தோரங்குளம் சண்டிகர் மாடு ஜெயிச்சிருச்சு, சிவகங்கை மாடு காஞ்சிரங்குளம் பாவா மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வந்து ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி தான், அந்த வார்த்தைக்காண்டி தான் மாடு வந்து ப்ரைஸுக்காண்டிலாம் நாங்கள் மாடை வைக்க மாட்டோம். அதெல்லாம் மாடு வெளியூட்டில் விளாண்ட மாடு, இன்றைக்கி மாடு விளாண்டுதே வந்துச்சு. அந்த மாடுமே ஒரு 7-8 கட்டை அடைச்சிருக்கோம், அது விளாண்ட மாடு தான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், சின்ன வார்த்தை தான், மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. இந்த ஒரு மாடு இந்த ஜெயிச்சிருச்சு இன்றைக்கி, அந்த ஒரு சின்ன வார்த்தைக்காண்டி தான் நாங்கள் மாடே வளர்க்குறோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ மாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் நந்தினி, நான் வந்து பாலமேட்டிலேருந்து வரேன். இங்கே வந்து பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டு தான் பெரிய ஒரு ஃபேமஸாக இருக்குன்னா, அது வந்து நம்மளோட வீரம் இதெல்லாம் காப்பாற்றணும், நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுன்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரு எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே 3 மாடு வளர்க்குறோம். நானும் ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில். அடுத்த வருஷம் இதே ஜல்லிக்கட்டில் வந்து என் மாட்டை கலட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம மாடு ஏன் ஜல்லிக்கட்டு நாங்கள் வளர்க்குறோன்னா, எங்கள் பாரம்பரியம் வந்து அழியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான். எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கள் மாடை நாங்கள் வந்து பிள்ளை மாதிரி வளர்த்து அதை வந்து ஜல்லிக்கட்டில் கலட்டுறது தான் எங்கள் பெரிய லட்சியமாகவே இருக்கும். எங்கள் மாடு வந்து வெற்றி பெற்று வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குற ஆர்வம் எப்போ இருந்து வந்தது? எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. முன்னாடி எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ அதை நானுமே சொந்தமாக மாடு வாங்கி வளர்த்து இங்கே திரும்பி வாடி கொண்டு வந்து கலட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ பெண்கள் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குது? அது நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது நம்ம சில நேரம் நம்மளவே முட்டை கூட வரலாம். ஆனாலுமே அதை நம்ம சின்னதுலேருந்தே பார்த்து ஒரு குழந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கும்போது அது நம்ம பிள்ளை மாதிரி நம்ம கூடயே இருக்கும். நம்ம எங்கே பிடிச்சிட்டு போனாலும் நம்ம கூடவே வரும். இப்போ வீட்டிலலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மாடு வளர்க்குறதுக்கு? எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கனால அதை வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களும் எல்லாமே பண்ணுவாங்க. நானும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் எடுத்து இப்போ நானுமே சொந்தமாக மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபினான்சியலாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும், முக்கியமாக அதுதான் பெரிய காரணம். அதெல்லாம் தாண்டி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த மாடை கொண்டு வந்து வாடியில் இறக்கி அதை வெற்றி பெற வைக்கிறதா நம்மளோட பெரிய இதே. நம்மளோட பாரம்பரியம் அழியக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக எவ்வளோ தடைகள் இருந்தாலும் 2 மாடு பெரிய மாடாக 2 மாடு வளர்த்து அதை எல்லா வாடிக்குமே எங்கள் வீட்டுக்காரர் கட்டாயமாக கொண்டு போய் இந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற வச்சு கொண்டு வரதா எங்கள் லட்சியமே மாடு. தங்க காசு எப்பயுமே வாங்கிடும். தங்க காசு வந்து ஒரு தங்க காசு, அண்டா, நிறைய பீரோ இருக்குது, கட்டில், அது மாதிரி மெத்தை எல்லாம் நிறைய பரிசு. ஒரு பொண்ணுக்கே சீர் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ வாங்கி எங்கள் மாடு வீடே வெறும் பாத்திரம் அது மாதிரி வாங்கி நிறைய பரிசுகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கு மாடு. இப்போ இந்த ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க உறவினர்கள், சொந்தம் வந்தால்? அது மாடை வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். அது அந்த மாலையோட எங்கள் வீட்டுக்கு மாடு வருதுனாவே அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். சொல்லும் போது எங்கள் மாடு வந்து ஜெயிச்சு வந்துருச்சு, எங்கள் மாடு தங்க காசு வாங்கிட்டு வந்திருக்குன்னு அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போதே ஒரு பெரிய சந்தோஷமாக எங்கள் மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடுவோம். பெண்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம பாரம்பரியம், வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாடை வந்து ஒரு பொண்ணு வளர்த்து அதை கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயமா தான் நாங்கள் நினைக்கிறோம், பெருமையாகவும் நினைக்கிறோம். இப்போ பெண்கள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு சில தடைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் கொண்டு வர்றீங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள்? பெருசாக வந்துட்டு எப்போயாவது திடீர்னு அவுந்துட்டு வந்துருச்சுன்னா வேறு மாடை பார்த்தா நம்மளவே முட்டை வரும். அதை நம்ம பிடிச்சி அதை விரட்டி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. இதுவரை எங்கெங்கே ஜல்லிக்கட்டுக்கு மாடை கொண்டு போயிருக்கீங்க? இங்கே எப்போயுமே வருஷம் சொந்த ஊர்னால இங்கே கழட்டிடுவாங்க. அவனியாபுரம், அதே மாதிரி சிவகங்கை, புதுக்கோட்டை எல்லா சைடுமே கொண்டு போயிடுவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுக்கு
முக்கியமா என்ன காரணம்? நாட்டு வகை மாடு முக்கியமாக அழியக்கூடாது. நம்ம பாரம்பரிய விளையாட்டு இதை வந்து நம்ம உலக தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டெடுத்தது வந்து என்றைக்கும் அழியக்கூடாது. அதான் முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். பாலமேடு ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால நாங்கள் வந்து இதே ஊரில் இருக்கனால நாங்கள் வந்து இதை ஒரு பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி ஒரு மாடை வளர்த்து அதை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் இறக்கி அதை வெற்றி பெற வைக்கிறத பெரிய லட்சியமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் மாடு வளர்க்கணும்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் மாடு வளர்க்குறத வந்து யாரும் இழிவாவோ ஒரு இதாக உதாசனப்படுத்தி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதை வளர்த்து பார்க்குறவங்களுக்கு தான் அதில் இருக்க கஷ்டங்களும் நஷ்டங்களும் தெரியும். ஒரு பிள்ளையாக அதை வளர்த்து அதில் நிறைய இது இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த மாடை நாங்கள் வந்து களத்தில் இறக்குறோம். ஆனால் அதை வந்து மாடு வளர்க்குறது வந்து ஒரு மாதிரியான பார்வைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா நானே வந்து ஜல்லிக்கட்டுனா ஒரு இது மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஊருக்கு வந்த பின்னாடி தான் இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து அந்த மாட்டை எப்படி பார்க்குறாங்க, அந்த எந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அதை நினச்சி எல்லாரும் பாசமாக வளர்த்து அதை பெரிய இதாக நினச்சி பார்த்துட்டு இருக்கனால நானும் அதில் ரொம்ப ஆர்வமாக இப்போ வந்து நானும் சொந்தமாக மாடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அதை உதாசனப்படுத்துறீங்கன்றதை விட அதை வந்து ஒரு மாதிரி நினைக்காம அதை சப்போர்ட் பண்ணாட்டி கூட அதை நீங்கள் எது சொல்லாமல் இருந்தாவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம பாரம்பரியத்தை காக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இதுவுமே இருக்குது. நம்ம முடியாதவங்கள நீங்கள் கண்டிப்பாக மாடு வளங்கன்னுலாம் சொல்லலை. மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதுக்கு வந்து உதவி பண்ணி அதை மீட் எடுத்து கொடுத்துருக்கீங்கன்றதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால் அந்த பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் அழிய விடாமல் நம்ம தான் எல்லாம் தமிழர்கள்லாம் ஒன்றா இருந்து அதை எப்பயுமே காப்பாற்றி வளர்த்து மென்மேலும் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை வளர்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பெண்கள் ஜல்லிக்கட்டு வளர்க்குறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பெண்கள் ஜல்லிக்கட்டு வளர்க்குறதுனா அது பெரிய வீரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே இந்த மாடு வளர்க்குறதுன்றது பெரிய ஒரு இதுதான். ஏன்னா இங்கே வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம்னாவே ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. அதனால் இந்த சைடில் இருக்க எல்லா மக்களுமே வந்து மாடு வளர்க்குறத பெருசாக நினைக்கிறோம். எல்லாருமே ஆண்கள் தான் வளர்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா தான் ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் தான் அந்த மாட்டுக்கு வந்து எல்லாமே பார்த்து பணிவிடைகள்லாம் செஞ்சு அதை மாட்டுக்கு இற வைக்கிறதுலேருந்து தண்ணி காட்டுற வரைக்கும் எல்லாமே ஒரு பொண்ணு தான் செய்கிறாங்க. அதிகபட்சமாக பெண்கள் வந்து பிடிச்சிட்டு வர்றதில்லையே தவிர எல்லாருமே பொண்ணுங்க தான் வீட்டில் வந்து மாடை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ உங்கள் மாடு வந்து களத்தில் இறங்கிருச்சுங்களா? களத்துல இறங்கி வந்துருச்சு. வந்து நல்ல மாடு விளையாண்டு தங்க காசு வாங்கிட்டு வந்துருச்சு மாடு. தங்க காசு அதுக்குண்டான டோக்கனுங்களா? ஆமா, தங்க காசு. தங்க காசே உள்ள இருக்கு. ஓ சரி சரி. மாட்டு பேர் என்ன சொன்னீங்க? காட்டுமுனி. காட்டுமுனி மாடு வந்து பாலமேடு ஜல்லிக்கட்டுல தங்க காசு வாங்கியிருக்கு.